நான் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பட்டாச்சாரியார் உள்ள போனார். பெருமாள் கிட்ட தீபாதனை காட்டினார். தீபாதனை அப்படியே தூக்கின்னு வந்தார். என்கிட்ட வரும்போது அல்ப மனசு தானே, அல்ப மனசு தானே. இந்த 5 ரூபாய் வச்சுக்கிறேன், 10 ரூபாய் வச்சுக்கிறேன், 20 ரூபா வச்சுக்கிறேன், 50 ரூபா வச்சுக்கிறேன், 500 ரூபாய்க்குது. இந்த 2 விரலை விட்டு இந்த 5 ரூபாய் எங்கே இருக்குதுன்னு தேடி நிற்கிறேன். தேட தேட ஐயருக்கு பொறுமை இல்லை, கிராஸ் பண்ணி போயிட்டார். போய் எதிரில் இருக்கிற 3வது ஆளுகிட்ட போய் நின்னாரு. இந்த தேடுற வேகத்தில் இந்த முன்னாடி இருந்த 500 எகிரி குச்சி காத்துல அந்த 3வது நிற்கிறான எதிரில் அவன் காலில் போய் விழுந்தது. அவன் குனிஞ்சு பார்த்து இது நம்ம பணம் இல்லைன்னு எடுத்து ஐயர் தட்டில் போட்டான். அவர் உள்ள போய் பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார். சார் 500 என்னது, ஆனால் சகல மரியாதையும் அவனுக்கு. இந்த 500 நான் கொடுத்துருந்தா அந்த மரியாதை எனக்கு இருந்திருக்கும். அப்பதான் நான் நினைச்சுக்கிறேன், யார் யாருக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறானோ அது அப்போது நடக்கும் என்ற உண்மையை ஞான வெளிச்சத்தை நான் பெற்றேன்.